26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பல்வேறு இடங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தவிக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை நட்சத்திரங்களும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழக அரசின் பதவிக்காலம் மே மாதம் 10ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருவதை அடுத்து தமிழக சட்டசபைக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்ட தேர்தலாக நடத்தி முடிக்கப்படும் என்றும், வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனை அடுத்து அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியும் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு, தேர்தல் அறிக்கை தயாரித்தல் உள்ளிட்ட பணிகளை முடித்தது. தீவிர பிரச்சார பணியில் ஈடுபட்டன. தமிழகத்தில் திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும், அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் போட்டியிடுகின்றன. இது தவிர நாம் தமிழர் மற்றும் விஜயின் தவிக ஆகிய இரண்டு கட்சிகளும் தேர்தலை தனித்து எதிர்கொள்கின்றன. இதனால் தமிழக சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. ஆட்சியை தக்க வைக்க திமுக கூட்டணியினரும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் வகையில் அதிமுக தலைமையிலான NDA கூட்டணியினரும் தமிழகம் முழுவதும் கடும் வெயிலிலேயும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணியுடன் ஓய்ந்த நிலையில் தேர்தல் தொடர்பான விதிகள் அமலுக்கு வந்தன. இந்த சட்டமன்ற தேர்தலில் 4023 தகுதியுள்ள போட்டியாளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். இவர்களில் 3579 பேர் ஆண்கள், 443 பேர் பெண்கள், ஒருவர் 3ஆம் பாலினத்தவர் ஆவார். தமிழகத்தில் மொத்தம் வாக்காளர் எண்ணிக்கை தற்பொழுது 5,73,43,291 ஆகும். இவர்களில் 2,80,30,658 பேர் ஆண்கள், 2,93,04,905 பேர் பெண்கள், 7,728 பேர் 3ஆம் பாலினத்தவர் ஆவார். இந்த தேர்தலுக்காக மாநிலம் முழுவதும் 75,032 வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட்ட நிலையில் சுமார் 1,47,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். பாதுகாப்பு பணிக்காக 295 கம்பெனிகளை சேர்ந்த சுமார் 23,000 துணை ராணுவ படையினரும் தமிழகம் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னையில் பாதுகாப்பு பணிக்காக 31 கம்பெனிகளை சேர்ந்த துணை ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர். சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வியாழக்கிழமை காலை 7 மணி அளவில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று தங்களது வாக்கை பதிவு செய்தனர். அதன்படி சென்னை திருவான்மையூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு காலை 6:40 மணிக்கு நடிகர் அஜித் தனது மனைவியுடன் வருகை தந்தார். சரியாக 7 மணிக்கு முதல் நபராக அஜித்குமார் தன்னுடைய வாக்கை செலுத்தினார். சென்னை தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் அமைந்துள்ள மாநகராட்சி பள்ளி வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலின், மகனும் துணை முதல்வருமான உதயநிதி மருமகள் பேரனுடன் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார். தமிழகத்தின் வாக்காளர்கள் எல்லோரும் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். தமிழ்நாடு வெல்லும் என முதல்வர் கூறினார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட சிலுவம்பாளையம் தொகுதியில் குடும்பத்துடன் வந்து மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தவிக தலைவர் விஜய் தனது வாக்கை பதிவு செய்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை நீலாங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரும் காரைக்குடி வேட்பாளருமான சீமான் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார். ஜனநாயக நாட்டின் கடைசி கருவி வாக்குதான். தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பது ஜனநாயக துரோகம் என்றும் அவர் கூறினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்தார். அவருடன் அவரது மகளும் இயக்குநருமான சௌந்தர்யாவும் வாக்குப்பதிவு செய்தார்.
வாக்குரிமை உள்ள வாக்காளர்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று பொழுது அவர் வேண்டுகோள் விடுத்தார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது மகன்களுடன் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மற்றும் அவரது மகள் நடிகர் ஸ்ருதிஹாசன் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவி ஆர்த்தியுடன் வளசரவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். எல்லாரும் தங்களது வேட்பாளர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு வாக்களியுங்கள் என அவர் கூறினார். டி நகரில் உள்ள தக்கர் பாபா வித்யாலயாவில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் பிரபு மற்றும் அவரது மகன் நடிகர் விக்ரம் பிரபு வாக்களித்தனர். ஆழ்வார்பேட்டையில் பிரான்சிஸ் செவியர் பள்ளியில் நடிகர் தனுஷ் வாக்களித்தார். பாஜக மூத்த தலைவரும் மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கும் தனது சொந்த ஊரான அங்கனூரில் அரசு பள்ளியில் வாக்களித்தார். திருநெல்வேலியில் நம் தமிழகத்தின் ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்று தனது வாக்கை பதிவு செய்ததாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு அவரது கணவரும் மதுரை மத்திய தொகுதி வேட்பாளருமான சுந்தர் சி, நடிகர் பல்வேறு பிரபலங்களும் சென்னையில் உள்ள தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தனது மனைவி பிரீத்தி நாராயணனுடன் வந்து தனது வாக்கை பதிவு செய்தார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை பீலமேட்டில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார்.